Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சொந்தமா எல்லா நியூஸும் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம சேனல்ல இருக்கு. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் டிப்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 60 days சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சேலஞ்ச் போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்றது இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுங்க, இந்த சேனல் என்ன பண்ணுங்க, மேக்ஸிமம் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது மேக்ஸ்ல எப்படி 20 மார்க் ஒன் வேர்ட் கேட்க போறாங்க, எப்படி வந்து 20க்கு 20 நம்ம ஒன் வேர்ட் வாங்குறது, 20 out of 20 மார்க் வந்து எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதாவது ஒன் வேர்ட்ல மேக்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்க ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ரொம்ப என்னன்னா மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் இந்த காலத்துல. சரியா? அதாவது பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் என்ன பண்ண போறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப மதுரையில் நடக்கிற யூனிட் டெஸ்ட் கொஸ்டின்ஸா இருந்தாலும் சரி, இல்ல திருவள்ளூர்ல நடக்கிற அந்த யூனிட் டெஸ்ட் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி கள்ளக்குறிச்சி, இந்த மாதிரி நிறைய யூனிட் டெஸ்ட் கொஸ்டின்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட வெப்சைட், அதாவது வின்சென்ட் மேக்ஸ் பிளாக்னு சொல்லி போட்டீங்கன்னா நம்மளோட வெப்சைட் வரும். அதுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. சரியா? எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கு. அப்ப அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் என்ன பண்றாங்கன்னா இந்த வருஷம் புக் பேக்ல இருந்து தான் கொஸ்டின் கேக்குறாங்க. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புக் பேக் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கு. நிறைய ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டெலிட்டட் போர்ஷன்ல இருந்தும் என்ன பண்ணலாம், புக் பேக் ஒன் வேர்ட் இருந்துச்சுன்னா ஒன் வேர்ட் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம சேனல்ல ஏற்கனவே டெலிட்டட் ஒன் வேர்ட் வந்து மேக்ஸுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருக்கோம், போட்டிருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்க பாக்கலன்னா உங்களுக்கு மேல ஐகான்லயும் ஷோ ஆகும். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா அதை எடுத்து என்ன பண்ணுங்க, பாருங்க. டெலிட்டட் ஒன் வேர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுங்க. இது இல்லாம ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணும், ஒன் வேர்டுக்கு வந்து நீங்க 20 out of 20 நீங்க எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புக் பேக் ஒன் வேர்டை ஃபுல்லா என்ன பண்றீங்க, தரவு பண்ணிடுறீங்க. ஃபுல்லா தரவு பண்ணும் போது நிறைய பேர் மனப்பாடம் தான் பண்ணுவீங்க, அது இயல்பு தான். சரியா? அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணும் போது கீவேர்டு வச்சு நிறைய பேர் மனப்பாடம் பண்ணுவீங்க. சரியா? நான் இந்த அதாவது இந்த ட்ரிக்கை வந்து நான் அடிக்கடி நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். கீவேர்டு வந்து மனப்பாடம் வச்சு மனப்பாடம் பண்ணும் போது நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, இப்போ வந்து கொஸ்டின்ல வந்து 3 அப்படின்னு, அதாவது கொஸ்டின்ல 3 அப்படின்னு இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, கீவேர்ட் செட் பண்றது வந்து ஆப்ஷன் 3 அதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆப்ஷனுக்கு கீவேர்ட் செட் பண்ணக்கூடாது எப்பயுமே. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபிசி அப்படின்னு சொல்லி என்ன, ஏபிசிடி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுப்பாங்க, இல்லாட்டி 1 2 3 4 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, கொஸ்டின்ல இருக்க இப்ப சப்போஸ் 3 இருந்துச்சுன்னா ஆப்ஷன் 3 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனுக்கு என்ன பண்ணக்கூடாது, கீவேர்ட் செட் பண்ணக்கூடாது. நீங்க என்ன செட் பண்ணணும்னா, ஆன்சருக்கு கீவேர்ட் செட் பண்ணணும். ஏன்னா ஒரு தடவை பப்ளிக்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, புக் பேக் கொஸ்டின் தான் என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. எல்லாமே புக் பேக் ஒன் வேர்ட் தான் கேட்டாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆப்ஷனை ஃபுல்லா புக் பேக்ல இப்ப ஆப்ஷன் ஏ இருக்குன்னு வச்சுங்களேன், அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல ஆப்ஷன் டி ஆகும், ஆப்ஷன் டி ஏ ஆகும். இப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆப்ஷனை மாத்தி மாத்தி கொடுத்துட்டாங்க. அப்படி ஆப்ஷனை மாத்தி மாத்தி கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், கீவேர்டு வச்சுதான் படிச்சிருப்போம். சரியா? அப்ப அந்த கீவேர்டு வச்சு படிச்சுட்டு இருக்கும் போது நமக்கு என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கீவேர்ட், சரியா, அதாவது ஆப்ஷனுக்கு வச்ச கீவேர்டு வந்து நம்ம ஆன்சர் இங்க நோட் பண்ணும்போது அப்படியே டோட்டலா கொலாப்ஸ் ஆகி எல்லாமே என்ன ஆயிருதுன்னா தப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கீவேர்ட் செட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சருக்கு கீவேர்ட் செட் பண்ணணும். இதை நீங்க நல்லபடியா என்ன பண்ணுங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட். சரியா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புக் பேக்கு பின்னாடி இருக்க சம்மரி, அந்த சம்மரி வந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் பின்னாடி இருக்குன்னா சம்மரி இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணணும், நல்லபடியா என்ன பண்ணணும், ஒன்ஸ், அதாவது இதெல்லாம் இப்ப நீங்க இந்த லீவ் நாள்ல என்ன பண்ணலாம். சரியா? அதாவது நம்ம ஒரு ஆர்வம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒன் வேர்டு வந்து 20க்கு 20 எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. ஆர்வம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் இதை நான் சொல்றேன்னா, சம்மரி எல்லாம் உட்கார்ந்து ரீட் பண்ற பழக்கம் வந்து பசங்களுக்கு இப்ப மேக்சிமம் இல்ல. சரியா? அந்த சம்மரி எடுத்து என்ன பண்ணணும், ரீட் பண்ணணும். அதுல இருக்க ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் தனியா, சாப்டர் 1க்கு இதான் ஒன் வேர்டு, சாப்டர் 2க்கு இதுதான், சாப்டர் 3க்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு 12 சாப்டருக்கு இன்னும் நீங்க எழுதி வச்சுக்கணும். சப்போஸ் எழுதி வைக்கலாம் பரவாயில்ல, இப்ப கூட நீங்க என்ன பண்ணலாம், எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்களா, கண்டிப்பா என்ன பண்ண முடியும், உங்களால எழுதி முடிக்க முடியும். அதை எழுதி வச்சுங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் புக் பேக் ஒன் வேர்டு என்ன பண்றோம், கவர் பண்றோம். நான் சொன்ன மாதிரி படிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சம்மரியை என்ன பண்ணுங்க, படிச்சு முடிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின்ஸ். சரியா?
ஓல்டு கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட வெப்சைட்ல இருக்கு, வின்சென்ட் மேக்ஸ் பிளாகர் வெப்சைட்ல இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணுங்க, கூகுள்ல போய் வின்சென்ட் மேக்ஸ் பிளாகர்னு போட்டீங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்துடும். அதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த ஓல்டு கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா வெரிஃபை பண்ணணும். அதுல வந்து சில கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டுக்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி ஆப்ஷனை மாத்தி கொடுத்துக்கலாம். அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பை எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்துதான் இப்போதைக்கு உங்களுக்கு என்னன்னா எக்ஸாம் எழுதி மேக்சிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கலாம். அதனாலதான் நம்ம சொல்றது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, அடிக்கடி நீங்களா ஒரு கொஸ்டினை டவுன்லோட் பண்ணுங்க, டெஸ்ட் எழுதுங்க. நீங்களா என்ன பண்ணும், உங்களோட செல்ஃப் மோட்டிவேஷன்லாம் நீங்களா என்ன பண்ணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லி பாத்தீங்கன்னா 20 out of 20 எடுக்க முடியும். அப்போ ஓல்டு கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க என்ன பண்ணணும் சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்து நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம், இதெல்லாம் புக் பேக் ஒன் வேர்டு, இதெல்லாம் வந்து கிரியேட்டிவ் ஒன் வேர்டு. இல்லாட்டி என்ன பண்ணலாம் சொல்லி பாத்தீங்கன்னா, புக்ல சின்னதா ஒரு சம்மு கொடுத்துருப்பாங்க. அந்த சின்னதா இருக்கிற 2 மார்க் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2/2 மேட்ரிக்ஸ் இதோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 2 மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க புக்ல. அந்த சம்ம கூட என்ன பண்ணலாம்னா ஒன் வேர்டா என்ன பண்ணலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில எக்ஸாம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, புக் பேக்ல இருக்க ஒன் வேர்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒன் வேர்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 மார்க்ல கேட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது எக்ஸாம்ல. அதனால எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணணும், தயாரா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும் சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புக் பேக் ஒன் வேர்டு ஃபுல்லா கவர் பண்றோம். அடுத்து செகண்ட் விஷயம் சம்மரி, அடுத்து ஓல்டு கொஸ்டின்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோர்த் விஷயம் என்னன்னா, புக்ல இருக்க சின்ன சின்ன சம்ஸ். சரியா, சின்ன சின்ன சம்லாம் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் பார்க்க மாட்டோம், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அந்த சின்ன சின்ன சம் என்ன பண்ணலாம் ஒன் வேர்டா மாத்தி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா இந்த வருஷம் கொஸ்டின்ஸ்ல அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா இந்த வருஷம் நம்ம பசங்க படிச்சு எக்ஸாம் எழுதுறதே பெரிய விஷயம். இதுல போய் கிரியேட்டிவ் கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்கன்னா என்னன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து எந்த அளவுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சப்போஸ் அதை பார்க்கலன்னா அதாவது கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வின்சென்ட் மேக்ஸ் போட்டீங்கன்னா என்ன வந்துடும். சரியா, அந்த வீடியோ வரும், அதை நீங்க பாருங்க. சரியா, சப்போஸ் பார்க்கலன்னா அதை என்ன பண்ணுங்க பாருங்க. கண்டிப்பா இந்த நாளையும் நீங்க என்ன பண்ணீங்க, நல்லா தரோ பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்ன 4 டிப்ஸையும் நல்லா புடிச்சிட்டு இதை தவிர்த்து உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா வெளியில இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த நாளையும் நல்லபடியா என்ன பண்ணுங்க, நான் சொன்ன 4 டிப்ஸையும் நல்லபடியா நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இது இல்லாம வெளியில இருந்து என்ன பண்றதுல கேட்கறதுக்கு மேக்சிமம் வாய்ப்பே இல்லை. அதனால புக் பேக் ஒன் வேர்டை இருந்துதான் கேட்க போறாங்க. புக் பேக் ஒன் வேர்டை தெளிவா நீங்க படிங்க. சரியா, தெளிவா படிச்சுட்டு அதே மாதிரி டெலிட்டட் ஒன் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி தெளிவா பாத்துங்க. அதுல எதுவும் டவுட் இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளோட சேனல்ல ஏற்கனவே டெலிட்டட் ஒன் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், அந்த வீடியோ நீங்க பாருங்க. கண்டிப்பா இதுலயும் இந்த டிப்ஸ்லயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல என்ன பண்ணுங்க கேளுங்க. கண்டிப்பா நம்ம அதுக்கு நம்ம ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில சிறப்பா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.